ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பலவிதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. A1, A2, A3 represent first, second and third term of an AP respectively. The first term is 2 and A1 plus A2 into A3 is minimum. Then the common difference is equal to. இந்த question வந்து June 2010ல கேட்டிருக்காங்க. 3 நம்பர்ஸ் கொடுத்து 3 நம்பர்ஸுமே வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, A1 + A2 into A3 வந்து மினிமம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் 1ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப் 1ல் யூஸ் அண்ட் ஏபி ஃபார்முலா. ஏபி ஃபார்முலாவை என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, A1ங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், அதோட வேல்யூஸ் A, அதோட வேல்யூஸ் வந்து 2. தென் A2ங்கிறது செகண்ட் டேர்ம், ஏபிங்கிறதுனால A + D. ஸோ ஏவோட வேல்யூஸ் வந்து 2, 2 + D. தென் A3யோட வேல்யூஸ் வந்து A + 2D. ஸோ ஏவோட வேல்யூஸ் வந்து 2 + 2D. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, A1 + A2 into A3ன்னு. ஸோ அந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு அதுக்கு வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். வித்தின் ப்ராக்கெட்டில் A1 கொடுத்துருக்காங்க. A1ஓட வேல்யூஸ் வந்து 2 ப்ளஸ் A2ஓட வேல்யூஸ் வந்து 2 + D இன்ட்டு A3யோட வேல்யூஸ் வந்து 2 + 2Dன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், 2 + 2 4 ஆட் பண்ணி 4 + D இன்ட்டு 2 + 2D. நெக்ஸ்ட் ரெண்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 into 4 8 ப்ளஸ் 4 2s are 8D ப்ளஸ் 2 into D 2D ப்ளஸ் 2D into D D². ஸோ இது எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோன்னா, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை அரேஞ்ச் பண்ண போகிறோம். தட் இஸ் 2D² ப்ளஸ் 8D ப்ளஸ் 2D 10D ப்ளஸ் 8. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 3ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மினிமைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா கண்டிஷன்ஸ், அந்த மினிமைஸுக்கு கண்டுபிடிச்ச இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு டேக் டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவ் மீன் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ f of d டிஃபரன்ஷியேட் பண்ணால் f' (D). நெக்ஸ்ட்டு 2D² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4D ப்ளஸ் 10 வரும். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் மினிமைஸ் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0. நம்ம f of d கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். தென் 4D ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. தென் 4D இஸ் ஈக்குவல் டு -10. D இஸ் ஈக்குவல் டு -10/4. Dயோட வேல்யூஸ் -5/2. Question number 2. Divide 144 into 3 parts which are in AP and such that the largest is twice the smallest. The smallest of 3 numbers will be அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. 144 வந்து 3 பார்ட்ஸை டிவைட் பண்ணும் போது அந்த டிவைடட் வந்து எப்படின்னா ஏபியாக இருக்கும் அப்படிங்க. எப்பவுமே ஏபியில் வந்து 3 பார்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம 10th எப்படி அசியூம் பண்ணிப்போம்னா A - D, A, A + Dன்னு அசியூம் பண்ணிப்போம். ஸோ டிவைட் 144 into 3 பார்ட்ஸ் அப்படின்னா தட் இஸ் என்ன மீனிங்னா 3 ஆட் பண்ணால் அதோட ஆன்சர் வந்து 144 வரும். ஸோ -D + D நமக்கு என்ன ஆகும்னா கேன்சல் ஆகும். அப்போ A + A அப்படின்னா நமக்கு 3A is equal to 144. அப்போ A is equal to 144 divided by 3. அப்போ A value is equal to 48 வரும். நெக்ஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லார்ஜஸ்ட் இஸ் வந்தாலும் மேத்தமெட்டிக்ஸில் ஈக்குவல் டு போட்டு ட்வைஸ் ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க அந்த 3 அசம்ஷனில் A + Dங்கிறது லார்ஜஸ்ட்டு விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஸ்மாலஸ்ட்டுங்கிறது A - D. இப்போ A இருக்கிறதுல நம்ம 48 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 48 + D is equal to 2 into 48 minus D. இப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா
96 மைனஸ் 2Dன்னு வரும். இங்கே 48 ப்ளஸ் டின்னு இருக்கும். ஸோ ப்ளஸ் 2 மைனஸ் 2D இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 2D, ஆல்ரெடி D இந்த பக்கமே இருக்குது, அப்போ ப்ளஸ் D இஸ் ஈக்குவல் டு 96 மைனஸ் 48. இப்போ 96ல் 48 போச்சுன்னா 48, 2D ப்ளஸ் D வந்து நமக்கு 3Dன்னு கிடைக்கும். ஸோ Dயோட வேல்யூஸ் வந்து 16. அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா த ஸ்மாலஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் வில் பி. ஸோ அஸ்யூம் பண்ணது A மைனஸ் D, A ப்ளஸ் D. ஸோ 48 மைனஸ் 16, 48 ப்ளஸ் 16 இருக்குது. ஸோ 32, 48, 64. ஸோ இதில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா 32. therefore D is a correct option. Question number 3. Sum of the series 1 plus 4 by 5 plus 7 by 5 square plus 10 by 5 cube plus etc. infinity கொடுத்துருக்காங்க. Solution. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த சீரீஸை வந்து S நேம் கொடுத்துக்கலாம். ஸோ S is equal to 1 plus 4 by 5 plus 7 by 5 square plus 10 by 5 cube plus etc. infinity. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். திரும்பவும் ஈக்குவேஷன் 1 வந்து எகெயின் 1 by 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 1 by 5 S is equal to 1 into 1 by 5 1 by 5 plus 4 by 5 into 1 by 5 plus 7 by 5 square into 1 by 5 plus 10 by 5 cube into 1 by 5 plus etc. infinity. equation number 2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்குன்னா S மைனஸ் 1 by 5 S is equal to 1 as it is அப்படியே வச்சுட்டு ப்ளஸ் 4 by 5 மைனஸ் 1 by 5 ப்ளஸ் 7 by 5 ஸ்கொயர் மைனஸ் 4 by 5 ஸ்கொயர். ஸோ இந்த 1 4s are 4, 4 by 5 ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி என்ன கிடைக்குன்னா 10 by 5 cube minus 1 7s are 7 divided by 5 cube plus etc. infinity வரும். இதில் S காமன் எடுத்தோம்னா 1 minus 1 by 5 equal to 1 plus denominator ஈக்குவலாக இருக்கனால 5, 4 minus 1 3 plus இங்கே வந்து 5 ஸ்கொயர் ஸோ 3 plus அதே மாதிரி 5 cube 10 minus 7 3 plus etc. infinity வந்துச்சு. நெக்ஸ்ட்டு S is equal to இதை cross multiply பண்ணால் 5 minus 1 by 5 equal to 1 plus 3 by 5 plus 3 by 5 square plus 3 by 5 cube plus etc. infinity. Next S into 4 by 5 equal to 1 plus 3 by 5 plus 3 by 5 square plus 3 by 5 cube plus etc. infinity. Next என்ன பண்ண S into 4 by 5 is equal to 1 plus இந்த 3 by 5லேருந்து etc. infinity sum of the series கொடுத்தாங்கன்னா இது வந்துட்டு GPயில் இருக்குது. GPயில் வந்து ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் தட் இஸ் 3 by 5 கிடைக்கும். ஆறுங்கிறது செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட்டு டேர்ம். R2ங்கிறது T2ங்கிறது 3 by 5 ஸ்கொயர் டிவைடட் பை 3 by 5 வரும். அப்போ ஆரோட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைக்குன்னா 3 by 25 into 5 by 3ன்னு கிடைக்கும். 3 3 கேன்சல் ஆகிடும். ஆரோட வேல்யூஸ் 1 by 5. நமக்கு இன்ஃபினிட்டின்னு சொன்னதுனால நமக்கு என்ன ஃபார்முலானா S is equal to A divided by 1 minus R. அந்த கண்டென்ட்டை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூஸ் வந்து 3 by 5 டிவைடட் பை 1 மைனஸ் ஆரோட வேல்யூஸ் வந்து 1 by 5. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் 1 ப்ளஸ் சேம் ப்ராசஸிங் 3 by 5 அப்படியே இருக்கும். 1 மைனஸ் 1 by 5 என்ன கிடைக்கும் நமக்கு 4 by 5 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 5 5 கேன்சல் ஆகிடும். தட் இஸ் 1 ப்ளஸ் 3 by 4ன்னு கிடைக்கும். இங்கே வந்து S into 4 by 5 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு S into 4 by 5 is equal to cross multiply பண்ண 4 4 plus 3 7 by 4ன்னு கிடைக்கும். S of 4 by 5 is equal to நமக்கு 7 by 4 வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூஸு 7 by 4 இன்ட்டு இந்த 4 by 5 ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 5 by 4 வரும். தட் இஸ் S is equal to 35 by 16. then உங்களுக்கு லாஸ்ட் ஆன்சர். If question number 4, if GB geometric mean between A and B
then the value of 1 by g square minus a square plus 1 by g square minus b square is equal to. So solution நம்ம வந்து நம்பர் ட்ரிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1, 2, 4 ஆர் இன் ஜிபி அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நமக்கு ஜிஎம் கேட்டிருக்காங்க. ஜிஎம்மோட ஃபார்முலா என்னென்னா ரூட் ஆஃப் ஏபி. ஸோ இந்த ரூட் ரிமூவ் பண்ணுறது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஜிஎம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஜஸ்ட் ஏபி அப்படின்னு வரும். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணால் ஜிஎம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 into 4 தட் இஸ் ஈக்குவல் டு 4. எப்படி அசியூம் பண்ணிக்கிறோன்னா ஏவோட வேல்யூஸ் வந்து 1, பியோட வேல்யூஸ் வந்து 4ன்னு எடுத்துட்டா நமக்கு ஜிஎம் ஸ்கொயரோட வேல்யூஸ் என்ன கிடைக்கும் 1 into 4 4ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஎம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஏபி அப்படின்னா அதோட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைக்கும் ரூட் ஆஃப் 4 தட் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். therefore 2 is GM between 1 and 4 அப்படின்னு கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அவன் given கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 by g square minus a square plus 1 by g square minus b square கொடுத்துருக்காங்க. 1 divided by நம்ம g square வேல்யூஸ் 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 4 minus a square வேல்யூஸ் வந்து 1 then plus 1 by அதே மாதிரி g square வேல்யூஸ் வந்து 4 minus b square வேல்யூஸ் வந்து 16 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா 1 by 3 இங்கே என்ன கிடைக்குன்னா ப்ளஸ் 1 by minus 12 கிடைக்கும். தட் இஸ் 1 by 3 minus 1 by 12. இப்போ எல்சிஎம் வந்து 12 எடுத்திங்கன்னா 3 tables 12 4 times வரும். தட் இஸ் 4 minus 1. நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 3 by 12 கிடைக்குது. சிம்பிளி பண்ணால் 1 by 4. ஸோ ஆன்சர் இஸ் 1 by 4. Question number 5. If the sum of n terms of an AP is 2n square plus n, what is the difference between its 10th term and first term? அதாவது sum of the series ஓட AP ஓட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. 10th term and first term ஓட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. sum of the nth term எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா Sn is equal to 2n square plus n. அவங்க கேட்டிருக்குது என்ன கேட்டிருக்காங்க T10 minus T1 வேல்யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது கண்டுபிடிக்கிறது ஒரு ஷார்ட் ஃபார்முலா இருக்குது. nth term of an APக்கு என்ன ஃபார்முலானா Tn is equal to Sn minus Sn minus 1. இப்போ நம்ம T10 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ n வர பிளேஸில் 10 சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ T10 is equal to Sn S10 minus Sn minus 1 S10 minus 1 9 கிடைக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு T1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ T1 is equal to S1. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் சம் ஆஃப் த டேர்ம் ஈக்குவலாக இருக்கும். அதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு S10ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். S10 is equal to 2 into 10 whole square plus 10. இது எங்கேருந்து வந்துச்சுன்னா இங்கே Sn டிஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா 2n square plus n. ஸோ n வர இடத்துல 10 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ Sn S10 ஈக்குவல் டு 2 2ன்னு போட்டாச்சு. n ஸ்கொயர் இருக்கிற பிளேஸில் 10 ஸ்கொயர் ப்ளஸ் n இருக்கிற பிளேஸில் 10 ஸ்கொயர் 100 வரும். ஸோ 2 into 100 200 plus 10 210. S10ஓட வேல்யூஸ் வந்து 210 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு S9 வேணும். S9க்கு அதே மாதிரி 2 into 9 whole square plus 9. ஸோ 2 into 81 plus 9. ஸோ 162 plus 9 ரெண்டையும் ஆட் பண்ணால் 171. அப்போ S9ஓட வேல்யூஸ் 171 வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிக்கிறது S1 சொல்லிட்டோம். S1 கண்டுபிடிக்கிறது சேம் அதே ஃபார்முலாவில் 2 into 1 the whole square plus 1 is equal to 2 plus 1 3. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் T10ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். S10 minus S9. ஸோ T10 is equal to 210 minus 171. அப்போ T10ஓட வேல்யூஸ் வந்து 39. ஃபஸ்ட்டு டேர்மோட ஆன்சர் வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நமக்கு என்ன மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க T10 minus T1 is equal to 39 minus 3. ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் 36. therefore B is correct. Question number 6. Find the product of 243 into 243 power 1 by 6 into 243 whole power 1 by 36 equal to etc. infinity. Solution நம்ம Pன்னு பேர் கொடுத்துக்கலாம் ப்ராடக்ட்டுக்கு. ஸோ P is equal to 243 power 1 into 243 power 1 by 6 into 243 whole power 1 by 36 equal to etc. infinity. கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் எல்லாமே ஒன்றா இருக்குது. ப்ராடக்டில் இருக்குது. பவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் a power m into a power n is equal to a power m plus n. பேஸ் ஈக்குவலாக இருந்து ப்ராடக்டாக இருந்தால்
பவர்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ அதே ரூல்ஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் 243ங்கிறது பேஸ், பவர்ஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணால் 1 + 1/6 + 1/36 ப்ளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கலாம். இப்போ என்னென்னா இன்ஃபினிட்டி வரும்போது இதுக்கு வந்து இன்ஃபினிட்டி ஃபார்முலா இருக்குது. நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை 1 - ஆர். ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், ஆருங்கிறது காமன் ரேஷியோ, தட் இஸ் இது வந்து ஜிபியில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏவோட வேல்யூஸ் வந்து 1, ஆரோட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம்ங்கிறது 1/6 டிவைட் பை 1. ஸோ ஆரோட வேல்யூஸ் வந்து 1/6 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அப்போ நம்ம இதுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா 200 = 243 இந்த ஃபார்மில் a/1a டிவைட் பை 1 - ஆரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 243 ஏவோட வேல்யூஸ் வந்து 1 டிவைடட் பை 1 - ஆரோட வேல்யூஸ் வந்து 1/6. நெக்ஸ்ட்டு என்ன டிவைட் பண்ணோம் 243 ஹோல் பவர் 1 இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 6 - 1 டிவைடட் பை 6ன்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா 243 ஹோல் பவர் 1/5/6ன்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 243 1 டிவைட் பை 5/6 ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 6/5 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 243 டிவைட் பண்ணுறோம். எந்த டேபிள்னா 3 டேபிளில் 24 எடுத்துகிட்டு 8 3s are 24, 1 3s are 3, திரும்ப 3 டேபிள்ஸில் 27 டைம்ஸு, எகெயின் 3 டேபிள்ஸில் 9 டைம்ஸு, எகெயின் 3 டேபிள்ஸில் 3 டைம்ஸு, எகெயின் 3 டேபிள்ஸில் 1 டைம்ஸு. அப்போ 3 எவ்வளோ பவர்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 டைம்ஸ் வருது. ஸோ அந்த 243 எப்படி எழுதிக்கலாம்னா 3/5 ஹோல் பவர் 6/5ன்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் இந்த 5 கேன்சல் ஆகி வெறும் 3/6 வரும். அதோட ஆன்சர் வந்து 729 வரும். Therefore C is correct. Question number 7. Insert two arithmetic means between 68 and 260. Solution எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா 68 அதுக்கப்புறம் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஒரு நம்பர் ஃபைண்ட் அவுட் சொல்லுங்கள், லாஸ்ட் நம்பர் 216 கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து. ஸோ ஏ வந்து நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம் 68ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். டி காமன் டிஃப்ரென்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. நெக்ஸ்ட்டு என் எப்படி கண்டுபிடிக்கிறோங்கன்னா 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க, 2 டேர்மை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டோட்டலாக நமக்கு 4ன்னு வரும். லாஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன் வந்து 216 வச்சுக்கலாம். ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படின்னு தெரியும். ஸோ டிஎனோட வேல்யூஸ் நமக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 260, ஏவோட வேல்யூ வந்து 68 ப்ளஸ் என்னோட வேல்யூஸ் வந்து 4 - 1 இன்ட்டு டி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா 260 அந்த 68 இந்த பக்கம் வந்தால் -68ன்னு கிடைக்கும். 4 - 1 நமக்கு என்ன கிடைக்குன்னா இங்கே 3Dன்னு கிடைக்கும். 260ல் 68 போச்சு அப்படின்னா நமக்கு 192 கிடைக்கும். 192 is equal to 3D. ஸோ நம்ம D ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால 3D is equal to 192. ஸோ அப்போ D is equal to 192 divided by 3. அப்போ Dயோட வேல்யூஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா 64 அப்படின்னு கிடைக்கும். இப்போனா செகண்ட் டேர்ம் ஆஃப் அண்ட் ஏஎம் அரித்தமெட்டிக் மீன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன ஃபார்ம்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் அந்த காமன் டிஃப்ரென்ஸ் டியை ஆட் பண்ணால் 132 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் ஆஃப் அண்ட் ஏஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 132 ப்ளஸ் அந்த 64 காமன் டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகாது. அப்போ நமக்கு 196 கிடைக்கும். தஃபோ நமக்கு எந்த 132, 196ங்கிறது 2 அரித்தமெட்டிக் மீன். Question number 8. Geometric mean of p⁻1, p⁻2, p⁻3 etc. p⁻n will be என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கலாம்னா gm is equal to that is geometric mean p, that is p⁻1, p⁻2, p⁻3 etc. p⁻n எடுத்துக்கலாம். கொஷின் நம்பர் 6ல் சொன்ன மாதிரியே ப்ராடக்டில் இருக்குது. ஸோ ப்ராடக்டில் இருக்கும்போது இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பவர்ஸ் எல்லாம் ஆட் ஆகும். தட் இஸ் p⁻1 + 2 + 3 + எக்ஸட்ரா என்னன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு p பவர் நமக்கு ஒரு இது அரித்தமெட்டிக் மீனில் ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் 1 + 2 + 3 + எக்ஸட்ரா n.
அதோட தட் இஸ் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் n அப்படின்னு அதோட ஃபார்முலா என்னென்னா n × n + 1/2. ஸோ அந்த ஃபார்முலா இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது n × n + 1/2. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜாமெட்ரிக் மீன் nth ரூட் ஆஃப் த யூனிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜாமெட்ரிக் மீன் அப்படின்னால என்னென்னா nth ரூட் ஆஃப் தட் இஸ் geometric mean is equal to nth root of the product. Product means that values, that is nth root of the product is p n into n plus 1 divided by 2. That is அது எப்படி எழுதிக்கலாம் p power n into n plus 1 divided by 2 whole power 1 by n. So n will be cancelled. That is p power n plus 1 by 2 ங்கிறது answer. Question number 9. Find the number whose arithmetic mean is 12.5 and geometric mean is 10. இந்த சம்மை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் இங்கே இருக்க வேல்யூஸை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு 12.5ம் 10 வந்துச்சுன்னா இதில் ஏதோ ஒன்று வந்து நம்ம கரெக்டுன்னு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அரித்தமெட்டிக் மீன் கண்டுபிடிக்க போகிறோம். அரித்தமெட்டிக் மீனுக்கு என்ன ஃபார்ம்லான்னா a + b/2. தட் இஸ் இங்கே ஏங்கிற வேல்யூஸில் 20யோ பிங்கிற வேல்யூஸ் 5 ஆர் ஏவோட வேல்யூஸ் 10 பியோட 5ன்னு எடுத்துகிட்டு ஆட் பண்ணால் நமக்கு 12.5 வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நான் ஏவோட வேல்யூஸ் வந்து 20னும் பியோட வேல்யூஸ் வந்து 5ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ அரித்மெட்டிக் மீன் என்ன கிடைக்கும் அப்படின்னா 20 + 5 டிவைட் பை 12 தட் இஸ் ஈக்குவல் டு 25/12. எனக்கு ஆன்சர் 12.5 அப்படின்னு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரிக் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஜாமெட்ரிக் மீனுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா ரூட் ஆஃப் ஏபி அப்படிங்கிறது ஃபார்முலா. அதே சேம் வேல்யூ ஏவோட வேல்யூஸ் வந்து 20ன்னு எடுத்துகிட்டு பியோட வேல்யூஸ் வந்து 5ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அரித்மெட்டிக் மீன் ஜிஎம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 20 × 5 நமக்கு என்ன கிடைக்குன்னா ரூட் 100ன்னு கிடைக்கும். தட் இஸ் வேல்யூஸ் 10ன்னு கிடைக்குது. ஸோ அவங்க கொடுத்த பேரில் ஏ ஆப்ஷன் கரெக்டு. அரித்மெட்டிக் மீன் வந்து 20னும் ஜாமெட்ரிக் மீன் வந்து 5. இந்த ரெண்டு வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு அரித்மெட்டிக் மீன் 12.5னும் ஜாமெட்ரிக் மீன் வந்து 10ன்னு கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். Question number 10. If some 3 arithmetic mean between a and 22 is 42, then a. அவங்க என்ன 3 அரித்மெட்டிக்கை வந்து 3 அரித்மெட்டிக் வந்து ஆட் பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சர் வந்து 42 கிடைக்குது. எதுக்கு பிட்வீனா a and 22க்கு பிட்வீனில் 3 அரித்மெட்டிக் மீனை ஆட் பண்ணால் 42ன்னு கிடைக்குது. நம்ம ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் மீன் a1 + a2 + a3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் an is equal to என்ன ஃபார்முலானா n × a + b/2. இங்கே எப்படி எடுத்துக்கிறோன்னா என்னோட வேல்யூஸ் வந்து 3 அரித்மெட்டிக்கு, a வந்து ஏன்னே இருக்கும், பியோட வேல்யூஸ் வந்து 22 அப்படின்னு வச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா டோட்டல் நமக்கு எதோட வேல்யூஸ் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு n-க்கு வந்து 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏவோட வேல்யூ வந்து a ப்ளஸ் பியோட வேல்யூஸ் வந்து 22 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணி டிவைடட் பை 2 அவங்க அதோட மீன் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 42 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா 3 × a + 22 is equal to 42 × 2ன்னு கிடைக்கலாம். கீழே இருக்கிற டிவைட் வந்து அங்கே போகும்போது ப்ராடக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் a + 22 is equal to 42 × 2 டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும். ஸோ 3 டேபிள்ஸில் 42 எத்தனை டைம்ஸ் வரும் 14 டைம்ஸ் வரும். இப்போ a + 22 is equal to 14 × 2, then a + 22 is equal to 28. ஸோ அப்போ a is equal to 28 - 22. ஸோ a வேல்யூஸ் வந்து 6. ஸோ ஆப்ஷன் D is correct.